வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து விரிவாக பேசலாம். வணக்கம் சார். ஏன்னா பலருமே தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு. லாஸ்ட் 2020 எலெக்ஷன்ல கூட ஒரு தனி கட்சியா ஆர்ஜேடி தான் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. ஸோ தேஜஸ்வியை ஏர்லியரா ப்ரொஜெக்ட் பண்ணாதது ஒரு பெரிய தப்புன்னாங்க. அது தேசிய தலைமையில பிரச்சனை இருக்கிறா இல்ல மாநில அளவுல அதுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கா தலைவர்களுக்குள்ள? இல்லை, அது இன்னும் கொஞ்சம் பேசணும். நீங்க என்னன்னா, ஒன்று ராகுல் காந்தி கொஞ்சம் முன்கூட்டி தலையிட்டு இருக்கலாம். ஏன்னா 2வது பெரிய கட்சி தான் அப்படிங்கிற முறையில் அவர் தலையிட்டு இருக்கலாம். இந்த ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட்டுங்கிறதெல்லாம் இந்த மாதிரி கண்டஸ்ட் இஸ் அ கண்டஸ்ட். வாட் இஸ் தேர் இன் வாட் இஸ் ஃப்ரெண்ட்லி இன் கண்டஸ்ட்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட்லாம் எப்போ வரும்னா, உறுதியாக வெற்றி பெற்று விடுவோம் என்கிற நிலைமை வருகிற போது தான் இதெல்லாம் வரும். ஸோ அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காங்க. அதனால பார்கெனிங் அதிகமாக இருந்திருக்கு. பட் நீங்கள் கேட்குற ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டினை பொறுத்தளவில் அநேகமாக இன்னும் ஒரு வாரம் ஆகலாம். எக்ஸாக்டாக இந்த விவரங்கள், தொகுதி வாரியான விவரங்கள், ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட் இந்த இடத்துல என்ன நடந்தது, இதெல்லாம் சேர்த்து பார்த்தா தான் சொல்ல முடியுமே தவிர இப்போ சொல்கிறது டூ ஏர்லியாக இருக்கும். பட் கூட்டணிக்குள்ளே இருந்த ப்ராப்ளம் என்பது அது ஒரு ஃபேக்டர் தான். ஆனால் அது இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று யாரும் சொன்னது. ஓகே, இப்போ பாஜக அல்லது நிதிஷ்குமாரோட கவர்மெண்ட்டை ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? அஸ் அ ஃபீல்டாகவும் சரி, இன்னொன்று அவங்க மால் ப்ராக்டிஸ் பண்ணுற பிளேசஸையும் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் கவனிக்க தவறிட்டாங்களா? இல்லை அவங்களோட ஓவரால் பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? மேபி எனக்கு பர்சனலாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதுமே அதை அண்டர் எஸ்டிமேட். ஏன்னா தொடர் தோல்விகள் நடக்குது. அதுக்கான ரியலைசேஷன்ங்கிறது இப்போ ஈவன் ராகுல் காந்தி முன்னெடுக்கிற ஓட் ஷோரிங்கிறதையே அவர் இவ்வளவு நாட் கழிச்சு தான் முன்னெடுக்கிறாருன்னா அது ஒரு அண்டர் எஸ்டிமேட்டால நடக்கிறது. இல்லை அவங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அதை கூட மற்ற கட்சிகள் ஒன்றும் கண்டுபிடிக்கலையே. சரி, காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பின்னால தான், அதில் குறிப்பாக என்னன்னா, நீங்கள் பீகார் தேர்தல் வருது, அதில் இவங்க பண்ணுற தில்லுமுள்ள பார்க்குறாங்க. அப்போ ஏன் ஹரியானாவில் நம்ம ஜெயிக்காமல் போனோம், அங்கே நம்ம ஜெயிப்போம் தானே எல்லா கருத்து கணிப்புகளும் சொன்னதுன்னு பார்க்குறாங்க. இதே போல தான் அந்த ஆலம் தொகுதி பிரச்சனையை எடுக்கிறாங்க. இப்படி எடுத்த பிறகு தான் தெரியுது. ஏன் முன்னாலேயே சொல்லலைன்னா, நீங்கள் தோற்று போனோடனேயே நீங்கள் அது ஒரு சதியினால தான் தோற்று போயிட்டோன்னு யாரும் நம்புறது கிடையாது. அதுக்கான காரணங்களை தேடுவாங்க. ஏன் தோற்று போனோம், நம்ம தான் வெற்றி பெற்றிருப்போமே அப்படின்னு போய் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது தான் அதை அவங்க பார்க்க முடிஞ்சிருக்காங்க. பட் தேசிய தலைமையா மாநில தலைமையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உடனே நான் இப்போ ஒரு கருத்து சொல்றது இருக்கு இல்லையா, அது ஒரு அடிப்படையான அம்சங்களை வைத்து கொண்டு தான் நான் சொல்ல முடியுமே தவிர, அது எதுவும் இல்லாத போது எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஆக்சுவலாக அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா கூட, அல்லது ஈவன் ஆர்ஜேடி வெற்றி பெற்றிருந்தால் கூட, இந்த சந்தேகங்களும் கேள்விகளும் நிவர்த்தி செய்யப்படாமல் போனால் அது சரியாக இருக்காது, இந்தியாவுக்கு பயன்படாது. நீங்கள் அவங்க கூட கேட்குறாங்க, நீங்கள் ஜெயிச்சா அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க, தோத்தா ஒரு 10 வீட்டில் திருட்டு நடக்குதுன்னா திருட்டு பயம் அந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். 11வது வீடு திருடப்படலை, அதனால திருட்டு பயம் இல்லைன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. எனவே ஓற்றவர் இங்கே தான் கண்டுபிடிச்சிங்க, அங்கே கண்டுபிடிக்கலைங்கிறது அது ஒரு நியாயமான வாதமாக இருக்காது. பீகார்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பிரசன்ஸ் எவ்வளோ இருந்தது? இப்போ அவங்க ஒரு பெரும் தோல்வியை தான் அவங்களும் சந்திச்சிருக்காங்க. அவங்களோட பிரசன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது? இந்த தோல்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதுதான் இப்போ நான் எங்கள் கட்சி சிபிஎம் ஒரு இடத்துல ஒரு 5000 ஓட்டு டிஃபரன்ஸில் இருக்குது. இன்னொரு இடத்துல மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. 4 சீட்டில் போட்டி போட்டோம், 2 சீட்டோ 1 சீட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிபிஐஎம்எல் தான் நிறையா தொகுதியில் நின்றுருந்தது. ஆக்சுவலாக இப்போது அவங்க ஒரு 12 உறுப்பினர்கள் அவங்கக்கிட்ட இருந்தாங்க. இப்போ ஒரு 6 இடத்துலையும் 7 இடத்துல அவங்க லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சிபிஐ இன்னும் கணக்க துவக்கலைன்னு சொல்கிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ் கட்டாயம் குறையுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா சமீபத்தில் நடத்தின கம்யூனிஸ்ட் மாநாடுகளில் நிறைய கூட்டம் இருந்தது அப்படின்னு அதான் நீங்கள் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த லாஜிக் டிஃபை ஆகுது. இப்போ பீகாரை பொறுத்தளவில் எங்களை விட சிபிஐஎம்எல் தான் பெரிய கட்சி, அதுக்கடுத்து சிபிஐ பெரிய கட்சி, நாங்கள் 3வது இடத்துல தான் இருக்கோம் பலத்தின் அடிப்படையில். ஆனால் இந்த 3 கட்சிகளும் சேர்ந்தால் ஒரு வலுவான ஓட் பேங்க் தான். ஆனாலும் கூட அவங்க வலுவாக இருக்கிற இடத்துலையே வெற்றி பெற முடியவில்லை என்கிற விஷயம்லாம் வருது. ஸோ இன்னும் நம்ம நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் இதெல்லாம் காங்கிரீட்டாக நடந்ததுங்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். எக்ஸாக்டாக இனிமேல் ஒரு தொகுதி வாரியாக என்ன ஏதுன்னு
நம்ம கண்டுபிடிச்சோம்னா இனிமேல் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாஜகங்கிறது வந்து ஒரு மாநில அளவில் உள்ள கட்சி இல்லை, அது தேசிய அளவில் இருக்கு. ஒரே ஃபார்முலா அல்லது வெவ்வேறு ஃபார்முலாக்கள் மூலமா தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வருது. இப்போ பாஜகவை கட்டுப்படுத்தணும்னா ஒருங்கிணைந்த முயற்சி அவசியம். அது என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதை இப்படி பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். அதுவும் கூட ப்ரெஸ்ஸுக்கு முன்னால் பேச மாட்டோம். கொஞ்சம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தானே பேசணும். பட் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம். நீங்கள் வந்து பாஜக வெறும் பாஜக அல்ல, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். பாஜக, தேர்தல் கமிஷன், இடி, அதே போல் சிபிஐ, இப்படி பலரும் சேர்ந்தது அது. அப்போ அதை எதிர்கொள்வதற்கு கட்சிகளாக எதிர்கொள்வதல்ல, மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும். மக்கள் அதை தீர்மானிச்சிருவாங்க. இப்போ உண்மையிலே பீகாரில் ஒரு பெரிய அளவில் இருந்தது, நம்ம மொபிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஆட்சி எவர் அதிகாரத்தில் எவர் இருந்தால் என்ன, அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியும். பட் ஆனால் அதுக்கெல்லாம் உங்களுக்கு காங்கிரீட்டான விவரங்களை வைத்து கொண்டு தான் அதை பண்ணணும். மக்கள் எவ்வளவோ சர்வாதிகாரிகள் இருந்திருக்காங்க. இப்போ சில பேர் கூட நம்பிக்கை இழக்கிறது மாதிரி கேட்குறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு. ஒன்றுமே பண்ண முடியாத எதிர்கட்சிகளால் என்று நினைத்த பலரும் இருந்திருக்காங்க. வெள்ளற்கரியவர்கள், அது ஹிட்லராக இருக்கலாம், முசோலினியாக இருக்கலாம். ஏன் இந்தியாவில் இந்திரா காந்தி கூட அப்படி நினச்ச காலம் இருந்தது. ஏன் கம்யூனிஸ்டுகள் இப்போ மேற்கு வங்காளத்தில் நாங்கள் வந்து 37 வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருந்தோம், நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தோம். இது எல்லாத்தையுமே மாற்றுறது மாதிரி. இப்போ நீங்கள் திரிபுரா தேர்தலில் அவங்க வந்து பிஜேபிக்கு முந்தின தேர்தலில், போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட இல்லை. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அளவில் வெற்றி பெற்று வராங்க. ஆளுங்கட்சியாக இருந்த சிபிஎம் வெற்றி பெற முடியல, எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் வெற்றி பெற முடியல. காங்கிரஸில் இருந்து தாவன 7 எம்எல்ஏக்களை டிஎம்சினால் பாதுகாத்து வைக்க முடியல. எந்த ஓட்டிங் பர்சன்டேஜ்லேயும் பெருசாக இல்லாத பிஜேபி ஒரே நேரத்தில் அந்த தேர்தலை எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சதி வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்று தான் நான் கருதுகிறேன். எனவே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இது சொந்த கருத்தாக எனக்கு ஏதாவது இருக்கிறத நீங்கள் கேட்குற கேள்விக்கு சொல்கிறதா இருக்குமே தவிர ஒரு கான்கிரீட் அனாலிசிஸ் அதன் அடிப்படையிலானதாக இருக்காது. கொஞ்சம் நம்ம பொறுத்திருந்தோம். ஓகே, இப்போ பீகார் வந்து கேஸ்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ் ரொம்ப டீப்பாக உள்ளது. இப்போ தேஜஸ்வி யாதவ் வந்து யாதவ் அண்ட் முஸ்லீம் ஓட் பேங்க்ஸை மட்டுமே கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டாரு. அது ஒரு பிக்கஸ்ட் ஃபெயிலியர். மற்ற கேஸ்ட்ஸ்லாம் ஆனால் ஒன்றா கன்சாலிடேட் ஆகிட்டாங்கன்னு ஒரு இது தேர்தல் நேரத்தில் சில பேர் பேசுவாங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. நீங்கள் ஏன் இந்த ஃபார்முலா வந்து பிஜேபிக்கு உத்தரப்பிரதேசத்தில் கை கொடுக்கல? பாபர் மசூதியை இடித்ததுனால தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. அந்த இடத்த நாங்கள் வாங்கிட்டோம் எங்களுக்கு, அதனால் நாங்கள் வெற்றி பெற்றோம்னாங்க. ஆனால் நீங்கள் கோயிலை கட்டி முடித்த உடனே அந்த மாநிலத்தில் அதுவரை அவங்க வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்களாக தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 80 சீட்டில் 72 சீட்டும் 73 சீட்டும் அவங்க கையில் இருந்தது. ஆனால் கடந்த தேர்தலில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 37 சீட்டில் எஸ்பி வந்துருச்சு. ஈவன் ராமருக்கு கோயில் கட்டுறது தான் அதுதான் எங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட்னு வச்சுருந்தாங்க. அந்த ஃபைசாபாத்தில் அவங்க தோற்று போனாங்க. இப்போ எனவே நீங்கள் வந்து இது வெறும் கேஸ்டாக தான் இருக்கும், ஜாதியை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் ஜாதி மட்டுமே தீர்மானிக்கும் என்பதில் இப்போ நீங்கள் அந்த சொல்கிற ஃபைசாபாத்தில் பிஜேபி ஒரு பொது வேட்பாளர், அது பொது தொகுதி, பொது வேட்பாளரை நிறுத்துச்சு. ஆனால் சமாஜ்வாதி கட்சி ஒரு தலித் வேட்பாளர் நிறுத்துச்சு. பொது தொகுதியில் தலித் வேட்பாளர் ராமர் கோயில் கட்டின பிறகு பிஜேபி வேட்பாளரை தோற்கடித்தார் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா நான் பார்க்கல. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறது மாதிரி அவங்க அப்படியே இதெல்லாம் ஜாதியாக பிரிஞ்சு நின்னது, அதாக பிரிஞ்சு நின்னது, அதனால தான் இப்படி ஆகி போச்சுங்கிறதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதை ஜாதியாகவே இருக்கணும்னு நினைக்கிற பல பேர் பண்ணுறாங்க. நீங்கள் நம்ம மாநிலத்திலேயே பல தொகுதிகளை பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் அதிகமாக இருக்கும் வேட்பாளர். ஆனால் வேறு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நிற்கும்போது மீதி எல்லாம் ஒன்றா சேர்ந்து போட்டு ஜெயிக்க வைக்கிற ஏற்பாட்டையும் நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். எனவே அங்கே பீகாரில் இது எந்த அளவுக்கு இருந்ததெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் பார்க்கணும். அதனால தான் அந்த இன்னொரு பிசி அந்த விஐபின்னு ஒரு கட்சி இருக்கு, உள்நாட்டு மீன்பிடி. ஆமாம், அவங்க உள்நாட்டு மீனவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி. எனவே அவங்க வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சாங்க, அவங்கள அக்காமடேட் பண்ணாங்க. ஆனாலும் அந்த கட்சி எந்த இடத்துலையும் ஜெயிச்சது மாதிரி தெரில, லீடிங்கில் இருக்கிற மாதிரி தெரில. இப்போ சில பேர் சொல்கிறாங்க ஜேஎம்எம்
ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பீகார்லேருந்து தான் ஜார்க்கண்ட் பிரிஞ்சு போச்சு. அங்கே இருக்கிறது வந்து கூட்டணி ஆட்சியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் காங்கிரஸும் இருக்குது. ஆனால் பார்டர் ஏரியாவில் அவங்க ஒரு 5 சீட்டு கேட்டாங்க, கொடுக்காம போயிட்டாங்க. அது ஒரு பிரச்சனைன்றாங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. இது எல்லாமே அவங்க சொல்கிற விஷயங்கள் தானே தவிர காங்கிரீட்டாக எது எக்ஸாக்டான இதுங்கிறது இன்னும் ஒரு 5-6 நாள் ஆச்சுன்னா நம்ம இப்ப சிஎம் கேண்டிடேட்டான தேஜஸ்வியே வந்து ட்ரையல் ஆகுற அளவுக்கான சுச்சுவேஷன் இருக்கு. அதெல்லாம் நீங்க போன தடவை வாரணாசி தொகுதியில முதல் 7 ரவுண்ட்ல நரேந்திர மோடி எங்க இருந்தாரு. தமிழ்நாட்டுல முத திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது அண்ணா கண்டெஸ்ட் பண்ணல. ஆக்சுவலி ஏன் கண்டெஸ்ட் பண்ணல? இதெல்லாம் சேர்ந்ததுதான். நீங்க காமராஜர் மாதிரியான அந்த மாதிரி விஷயங்கள் பின்னடைவு இல்ல அதை இனிமே எக்ஸாக்டா தான் நம்ம பார்க்கணும். ஒருவேளை தேஜஸ்வி யாதவ குறி வச்சு அடிச்சிருந்திருக்கலாம், இதை பார்க்கலாம். அல்லது மேனிப்புலேஷன்ல இருந்திருக்கலாம். ஓகே. ஆனா இப்போ ஒரு யங் லீடர்ஸா தேஜஸ்வி யாதவும் சரி, ராகுல் காந்தியும் சரி, ஒரு ப்ரொக்ரெசிவான தாட்ஸை வெளிப்படுத்துறாங்க. பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங் அரசியலை எப்பவுமே எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அப்படி இருந்தும் எங்க அந்த கூட்டணி மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அதான் அது நீங்க முதல்ல கேட்டதுதான். இந்த கூட்டணி ஜேஎம்எம் இப்ப ராகுல் காந்தி வந்து ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்ட தலைவரா இருக்கிறாரு. எல்லா கட்சிகள் கூடயும் ஓரளவு இணக்கமா இருக்கிறாரு. இல்ல அதுல கொஞ்சம் கிரிட்டிக்கல் வியூஸ் ஆர் தேர். ஜனங்களோட கனெக்ட் ஆகுறது நல்லா தான் போறாரு. ஆனா கட்சிகளோட வரும்போது அப்படித்தான் வந்திருக்கா. போன தடவையெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் யூபியில போக வைக்க முடிஞ்சது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இல்ல அது அவர்கிட்ட இருக்க ப்ராப்ளமா இல்ல பொதுவா இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் அது காங்கிரஸ் வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கா? உறுதியா இத்தனை சீட்டு வாங்கிட்டு 61 சீட்டு வாங்கிட்டு நம்ம 6 சீட்லயோ 7 சீட்லயோ தான் லீடிங்ல இருக்கோங்கிறது சம்திங் வெரி சீரியஸ் இல்லையா? சம்திங் வெரி சீரியஸ். ஏன்னா இப்ப ராகுல் காந்தி ஓட் ஷோரின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அலிகேஷனை கவர்மெண்ட்டுக்கு எதிராக முன்னெடுக்கிறாரு. ஆனா அதை வந்து எந்த மாநில தலைவர்களும் அந்த இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போற மாதிரி தெரியல. இல்ல அதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் விதைப்பு உரம் போட்டோம், பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தோங்கிறதுனாலேயே உங்களுக்கு லாபம் வந்துடாது. கடைசியாக அறுவடை வர்றதை பொறுத்து தான் இருக்கும். அப்போ அறுவடை வரை அந்த கவனம் செலுத்தப்பட்டதா என்பது மிக சீரியஸான கேள்வி. அதையும் பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி நான் ஏற்கனவே தேர்தல் கமிஷன் ப்ளஸ் பிஜேபி இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான ஃபேக்டர்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீது எல்லா காலத்திலையும் தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. இப்போ அப்போ இருந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இப்போ இருக்க அந்த சிஸ்டமேட்டிக்கா ஒரு மால் பிராக்டிஸ் நடக்கிறதா குற்றச்சாட்டு இருக்கு. ரெண்டையும் நீங்க எங்க வேறுபடுத்தி பாக்குறீங்க? இல்ல முன்னால நடந்த குற்றச்சாட்டுகள்லாம் சில தவறுகள் நடந்திருக்கு, எல்லா காலத்திலையும் நடந்திருக்கு, அதெல்லாம் இல்லை. ஆனா இவங்க தவறு செய்வதற்காகவே தேர்தல் ஆணையத்தை அவங்க வடிவமைக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்தை அதை இயக்குறாங்க. ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஃபேவரா நடந்துக்கிறது என்பது வேற, ஒரு கட்சிக்கு ஃபேவராக இருப்பதற்காகவே எல்லாவற்றையும் வடிவமைப்பது என்பது வேற. அந்த இடத்துல தான் அது எங்கேருந்து அவங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னா, ஆர்எஸ்எஸ் தேர்தலில் நம்பிக்கை இல்லாத இயக்கம். இப்போ அவங்க தலைவரை கூட தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, அவங்க மெம்பர்ஸை அவங்க இதில் வச்சுருக்க மாட்டாங்க, எது பட்டியலே வச்சுருக்க மாட்டாங்க.